மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுமா, என்ன விஷயம்? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஏற்கனவே என் கூட வேலை பார்க்குற பொண்ணு மெஷின்ல அடிபட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இல்லாம ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ ஸ்விட்ச் பாக்ஸ் ஃபால்ட் ஆகி ஒரு அம்மாவும் அதுல சிக்கிக்கிட்டாங்க. அடுத்து எங்க எதுல டேமேஜ் இருக்குமோன்னு லேபர்ஸ் மத்தியிலலாம் ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தா நாங்க எப்படி சார் தைரியமா வேலை பார்க்க முடியும்? ப்ரொடக்ஷனை எப்படி சார் காமிக்கிறது? கொஞ்சம் டெக்னிக்கல் சைடுல இருந்து பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுங்க சார் ப்ளீஸ். நிச்சயமா சேரம்மா. நீங்க மொத்த லேபர்ஸ்க்காக அக்கறையா சொல்ற இந்த ஒப்பீனியனை இதே மாதிரி ஸ்டோர் ரூம்ல ஒர்க் பண்றவர் கூட சொன்னாரு. அப்படியா சார்? அவர் பேர் என்ன சார்? அவரோட பேரு அது ஆபீஸ்ல சின்ன வேலை இருக்கு. நீங்க போங்க. சரிம்மா, இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். ஷாக் அடிச்ச மயக்கமான அம்மாவை ஓடன் மேடம் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாங்கல்ல, இப்ப அவங்க எப்படி சார் இருக்காங்க? நானே விசாரிக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க. இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க அங்கிள். நம்ம லேபரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படிமா இருக்கு? ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையே? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். she is all right. அந்த அம்மா நல்லா இருக்காங்களா? கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. அங்கிள், அங்க பக்கத்துல யாரு? நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற இலக்கியாதம்மா. அவங்களுக்கு அடிபட்ட அம்மா யாருன்னு தெரியலனாலும் ஏதோ சொந்த அம்மாவுக்கோ இல்ல மாமியாருக்கோ அடிபட்ட மாதிரி கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க குணமானதை கேட்டு கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு சந்தோஷத்துல கடவுளை வேண்டிக்கிறாங்களாம். ஓ அங்கிள், சொல்லுங்க அங்கிள். சரிம்மா, அந்த அம்மா எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அங்கிள். அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரிம்மா, பாத்து போயிட்டு வாமா. சரி, வச்சிடுறேன் ஓகே ஓகே, வச்சிடுறேன். ஓனர் மேடம் அந்த அம்மா வீட்ல டிராப் பண்ண போயிட்டு இருக்காங்களா? இப்பதான் சார் எனக்கு உண்மையிலே நிம்மதியா இருக்கு. ஓனர் மேடம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சரியான டைமுக்கு அந்த அம்மாவை கார்ல கொண்டு போலன்னு வைங்களேன், நிலைமையே ரொம்ப சிக்கலா இருக்கும். பூஜா அம்மா எப்பவுமே இப்படிதாம்மா. அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அதோட எல்லைக்கே போயிடுவாங்க. சரிங்க சார், நான் சரிம்மா, ஓகேம்மா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரியா? கௌதம் தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஓனருடைய மச்சான் பார்த்திபனால கம்பெனியில் நடக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை பார்த்திபனால சரியா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. இனிமே மில்லோட மெயின்டெனன்ஸ் மொத்தத்தையும் நீங்களே பாத்துக்கிறீங்களா? நானா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா கௌதம், சுவிட்ச் பாக்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்றது எலக்ட்ரிஷியனோட வேலைதான்னு ஒதுங்கி போகாம நீங்க ரிஸ்க் எடுத்து அதை சரி பண்ணீங்கல்ல. கம்பெனியோட பிரச்சனைய நம்ம பிரச்சனை நினைக்கிற உங்களோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மில்லோட மெயின்டெனன்ஸை மொத்தமா பாத்துக்கிட்டா ஒர்க்கர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? சரிங்க சார். எந்த வேலை கொடுத்தாலும் சின்சியரா செய்யறது என்னோட கேரக்டர். நான் நிச்சயமா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். ஓகே, கேரியான். ஸ்டோர் கீப்பர் வேலையோட சேர்த்து இதையும் பாத்துக்கிறதுக்கு அடிஷனலா சம்பளம் கொடுக்கறத பத்தி நான் பூஜா கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் சார். நீங்க போங்க. ஓகே சார். இவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணா நான் மில்லில் வேலைக்கு போகிற விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருமே. மேடம், இங்கேயே வண்டி நிறுத்திடுங்க.
இங்கதான் உங்க வீடு இருக்கா? இன்னும் கொஞ்ச தூரத்துல அங்கதான் இருக்கு. பரவாயில்ல, நான் வீட்ல டிராப் பண்றேன். எந்த வீடுன்னு சொல்லுங்க. அதோ அங்க ஒரு பெரிய வாழை மரம் இருக்குல்ல, அந்த வீடு தான். டிரைவர், அங்க வண்டியை நிறுத்துங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். ஏன் என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டீங்களா? அது அது ஒரு காஃபி தர மாட்டீங்களா? அப்படி இல்ல மேடம். உங்களுக்கு மில்லுல நிறைய வேலை இருக்குல்ல மேடம், அதான். அது பிரச்சனை இல்ல. வாங்க மேடம், வாங்க. ஐயோ கடவுளே, ரேவதி மூலமா கௌதம்க்கு விஷயம் தெரிஞ்சா நான் வேலைக்கு சேர்ந்த 3வது நாளே வேலையை விட்டு நிக்க போறேன். ஐயோ அப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா இங்கே நிக்கிறீங்க? வாங்க. ஆ வாங்க வாங்க. வாங்க மேடம். வீடு பூட்டி இருக்கு. ரேவதி இல்லையா? நல்லதா போச்சு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மேடம், நீங்க வாங்க, நான் பூட்டை திறக்கிறேன். மேடம் வாங்க வாங்க வாங்க. வாங்க மேடம். மேடம் வாங்க வாங்க, உட்காருங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ரேவதி வரத்துக்குள்ள மேடம் எப்படியாவதுங்கிறத அனுப்பி ஆகணும். மேடம், காஃபில வெள்ளை சீனியா இல்ல நாட்டு சக்கரை போடலாமா? நான் சும்மா சொன்னேன். காஃபிலாம் வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. அப்பாடா. என்னாச்சு? இல்ல இல்ல, தலை வலிக்குது, அதான் சும்மா அப்படின்னு. நீங்க உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க இந்தாங்க மேடம், இந்தாங்க தண்ணி. ஆமா, இந்த வீட்ல நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமான்னு போய் சொல்லி அந்த நேரத்துல ரேவதி வந்துட்டா தப்பா போயிடுமே. நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தியும் இருக்கா. நாங்க 2 பேரும் தான் இந்த வீட்ல இருக்கோம். ஓ அப்படியா? இந்தாங்க. இந்த மெடிசன்லாம் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. சரிங்க மேடம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். உங்க உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு வந்தா போதும். இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ மேடம், வேண்டாம் மேடம். இல்ல பரவாயில்ல, புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது எனக்கு ரொம்ப பெரிய தொகை தான். ஆனா நான் இத கடனா வச்சுக்கிறேன். சம்பளம் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. மில்லுல சாதாரண வேலை செய்யற எனக்காக எவ்வளவு அக்கறைப்படுறீங்க. நான் வேணா சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள ஆள் தான் வாழ்க்கை துணையா கிடைப்பாங்க பாருங்க. என்ன ஜோசியம்லாம் சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதானே. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாரு. கௌதம் தான் கிடைக்கணும். என்னது? இல்ல, தேங்க்ஸ்னு சொன்னேன். அப்படியே உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியார கிடைச்சிட்டா அந்த கடவுளுக்கு ஒரு கோவிலே கட்டுவேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரி சரி, வாங்க வாங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்து. சரி மேடம், தேங்க்யூ மேடம். சரி. அப்பா
நல்ல வேளை ரேவதி வரல. ஆமா, கௌதம் இலக்கியா இங்க வந்து என் தலையில இருக்கிற கட்டை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அடுத்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.